चलो भाई निकल के आकर से தான் வருவேன்னா வாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய் டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி இருக்கு போல இருக்கு. அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏயா அறிவு இருக்குதா உங்களுக்கு? தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சி கொண்டு வந்திருக்குது. என்னையா பாய் கதை விடுறியா? தலையாரி தலை எகிரிடம் ஜாக்கிரதை. உண்மையிலேயே உள்ள பேய்தான். எடுத்து விட்டு பாக்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி. பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும். எடுத்து விடுப்பா. பாய் திறக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானே பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. என் சம்சாரம் ஆண்டாளை தவிர வேற எந்த பொண்ணும் எடுத்து பார்க்க மாட்டேன். தம்பி குருக்களையா ரொம்ப ஆச்சாரமானவரு. அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே. சும்பேன்னா மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை இப்படி குடு. குடும்பங்கள் இருக்கிற இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பை பை என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பை டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுக்கும். நீங்க டீ கூட போட முடியாது. வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். சரி, ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாயி என்ன கால வாழ்ற? என்ன பாய் 50 75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. பின்ன என்னையா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய். இதை எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவோம். வாங்க. ஏற்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏற்பா. ஹாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க. தம்பி இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா. காளியப்பன் பேர்ல அத்தனையும் முடிச்சுட்டேன். இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. நீங்க இங்க அர்ச்சனை பண்ண சின்னதர பேரை சொன்னியே அப்பவே. அது வந்து அது பேசாம வீட்டுக்கு வாடி. தவகார தாங்க வச்சுக்கலாம். யாரு சின்னதர? சொல்ல மாட்டேன். சொல்லு. இப்ப இங்கே கொலை பண்ணி சாவடிச்சிருவேன். சொல்றீங்க. நீங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவர்தான். நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? விடப்பா. விடு. இது பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க அவருக்கு சிநேகிதர் தான். அதெல்லாம் வாசப்படிக்கு அந்த பக்கம். போக வெளியே. மன்னிச்சிருமா. இப்ப சொல்றீங்க சின்னதுரை உங்க எதிரிதான். ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதுரை நீண்ட ஆயுசோட இருக்கணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணினேன். ஆமாங்க, உங்க மனசை மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாது மனைவி, கடவுளைத்தானே நம்பி ஆகணும். செண்பகம், விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டேன வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா. என்ன மன்னிச்சிடுமா. காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்த அமையாதுன்னு உன்னையும் மனதையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன முத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்தன் வெட்டி கொன்னான். அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்முகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டா. என் மனசை மாத்த முயற்சி பண்றான். அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க 2 பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா. அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேக்குறேன். உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா, நீ சும்மா இருப்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன். ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா? அப்படி சொல்லல காளி. நான் ஒண்டிக்கிட்டேன். நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன். உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியே சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவன் அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது ஏன் இருக்கு? எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்னை தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கும். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்னை விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது. உன் மனைவியோட தவிப்பும் எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன். பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்கு? முதல் சந்திப்புல உன்னை அவமானப்படுத்திட்டேல, அதுக்கு நஷ்ட ஈடு. என்ன பாக்குற? இதுல என் புது வாழ்க்கையை பாக்குறேன். நிஜமா சொல்றேன். இப்ப நீ வனதேவதை மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோ, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க. நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசதி பண்ண சொல்லலாம். திருவிழா களைகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலாம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆயிட்டு கொடுத்தவங்க. முந்தானத்தான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆக்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்போ 33 வயசு. ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்வியை கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உடல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை. பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய் சக்குபோய்னு ஒருத்தி நடிச்சா. அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டி அவ இருப்பா. நட்டப்பால பேரு புதுச்சே தின்னுட்டு இருப்பாங்க. யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்காரன் நாகசாமி இருக்கானே, அவன் மக தாய் செத்துட்டான். எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வைக்கணும். நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. வருத்தமே படாதீங்க. அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும்.